டேய் கணேசா, நீ ஏன்டா இங்க வந்த? அம்மா பார்த்தா திட்டுவாங்க, நீ உள்ள போ, நான் வந்துடுறேன். என்னடாச்சு? ஏன்டா அழுவுற? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? என்னாச்சுடா? அக்கா, அக்காவுக்கு என்னாச்சுடா? சொல்லுடா. அக்கா, அழாம சொல்லுடா. என்னாச்சு அக்காக்கு? அக்கா. என்னடா இது? என்னதுல? அப்பா, அம்மாவும் தப்பு பண்ணா அடிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனா அப்புறமா அடிச்ச காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டே என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. நீங்களும் கேட்டிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு என்ன சொல்லவே விடலையே. சமைக்கும் போது எத்தனையோ வாட்டி தீ சுற்றுக்குப்பா. ஆனா நீ திருடின்னு சொன்னது எனக்கு ரொம்ப எரியுதுப்பா. நீங்க சொன்ன மாதிரியே மனச கல்லாக்கிக்கிட்டு வீட்டை விட்டு போறேன்ப்பா. எங்க போவேன், என்ன செய்வேன் எதுவுமே தெரியாது. ஆனா கண்ணை கெட்டாத தூரமா போறேன்ப்பா. கணேசா, நீயாச்சும் சேட்டை பண்ணாம கடைசி வரை அப்பா கூடவே இரு. நான் போறேன்ப்பா. இப்படிக்கு பார்வதி. ஐயோ, அப்பா, அப்பா, அழுவாதப்பா, என்னடா இது? அழுவாத. பார்வதி, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னை எங்கேன்னு தேடுவேன். அக்கா வந்துருவாப்பா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. அப்பா, அழுவாதப்பா. இப்ப எங்கேன்னு நான் தேடுவேன்? சுந்தரம், என்னாச்சு? என் பொண்ணு பார்வதி. என்ன இது? அழுவாதப்பா. அப்பா, அக்கா வந்துருவாப்பா. சரி, அழாதீங்க சுந்தரம். நான் போய் பார்வதி தேடி கூப்பிட்டு வரேன். அம்மா பார்வதி. என் பொண்ணு வீட்டை விட்டே போயிட்டா. அவளை நான் எங்க போய் தேட? சுந்தரம், என்ன சொல்றீங்க? பார்வதி வீட்டு விட்டு போயிட்டாளா? ஆமா தம்பி, அம்மா பேச்ச மீறி என் பங்களாவுக்குள்ள போனேன்னு திட்டுனே அடிச்சேன். அதுக்கு எங்கேயாவது போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா தம்பி. அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்வதியை பார்த்தேன். அவ ரொம்ப டல்லா இருந்தா. ஏன் டல்லா இருக்குன்னு கேட்டேன். சரியா அவ பதில் சொல்லம்மா. அவ டல்லா இருக்கிறதுக்கும் நீங்க எல்லாம் சொல்றதுக்கும் அவ ஏதோ பண்ணிருப்பாளோன்னு டவுட்டா இருக்குமா? அம்மா,
அவளுக்கு நடக்க கூடாதது ஏதாவது நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேம்மா. என் மகன் அனாதையா நிப்பாம்மா. என் குடும்பமே சின்ன பின்னமாயிடும். அக்கா எதுக்கு யோசனை பண்ணணும்? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா 10 நிமிஷத்துல பார்வதி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. வயசு பொண்ணு வாசலை தாண்டி ராத்திரி நேரத்துல போன விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா அதுக்காக எதுவும் செய்யாம சும்மா பாத்துட்டு இருக்க முடியாது. அம்மா, பார்வதியை தேடி கூட்டிட்டு வரேன்னு பெரிய தம்பி ஆதித்யா போயிருக்காருமா. ஆஹா, ஆதித்யாவே பெரிய தம்பி ஆதித்யா போயிருக்காருமா. ஹலோ. ஹலோ, நான் தான் ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட ஓரவத்தி வனஜா பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்களுக்கு ஒரு தலைப்புச் செய்தி சொல்றேன், எழுதிக்கோங்க. தலைப்புச் செய்தியா? சொல்லுங்க. அகிலாண்டேஸ்வரியோட மூத்த பையன் ஆதித்யாவும் அவங்க வீட்டு டிரைவர் பொண்ணும் மாயம். சரிங்க மேடம். இங்க பாருங்க, இந்த நியூஸ் உங்க பேப்பர்ல காலையில வரணும். விஷயத்தை முடிச்சிட்டு எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுங்க, நான் கொடுத்து அனுப்புறேன். ஓகே மேடம். முக்கியமா என் பேர் வெளியே வரக்கூடாது. வச்சிடறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. அகிலாண்டேஸ்வரி, உன் ஆட்டம் இதோட க்ளோஸ். போனா பஸ் ஸ்டாண்டுக்கு. ஏறுமா ஏறுமா. எங்க இந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணை இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? நாங்க பாக்கலங்க. சரி, போட. எங்கேயாவது பாத்திருக்கீங்களா இந்த பொண்ணா? நான் பார்க்கல. ஆமாச்சா?
இந்த பொண்ணை எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா? இந்த பொண்ணு நான் எங்கேயும் பார்க்கலையே. ஐயோ, எங்க போனாலோ என்ன ஆனாலோ காண பாருங்க. ஆடி வெளியே வா. கட்டாம வாடி. ஏய் Hey! இங்க போறியா இல்லையா? நீ உன்னை விடுறதா இல்லடி? ஏய் மச்சான், புதுசா இருக்கு. எலசா இருக்கே மச்சான். ஏய், கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன்டா. பாப்பாவை இப்ப நம்ம தான் சந்தோஷப்படுத்தணும். அடிச்சு தூக்குடா அவளை. ஏய் அடி. மீனா அவளை. ஏய் ஏய் இல்ல. ஏய், அடிடா இவனை. ஏய் வந்து கார்ல ஏறு. வேண்டாம், நான் ஊருக்கு போறேன். பார்வதி, ஆம்பளை பசங்க கூச்சிட்டு ஓடுறதே அசிங்கம். பேசாம வந்து வண்டியில ஏறு.
ம். அக்கா எங்க போனானே டேய் கணேசா, தெரியலையேப்பா. அக்காவை எங்க தேடியும் காணமேடா. அவ எங்கடா போயிருப்பா? அம்மா பார்வதி, அம்மா பார்வதி, 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 என்னம்மா, என்ன காரியம் பண்ணிட்ட? ஏதோ கோபத்துல 4 வார்த்தை சொல்லிட்ட. அதுக்காக நீ அப்பாவை விட்டுட்டு போயிடுவியா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். சாரு மட்டும் வரலன்னா இந்நேரம் ஐயா, நீங்க என் மகளை மட்டும் காப்பாத்தல, என் மானத்தையும் காப்பாத்திருக்கீங்க. மனுஷனுக்கு எத்தனை ஜென்மம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன் ஐயா. உங்களுக்கு நன்றி சொல்ல என்கிட்ட வார்த்தையே இல்லைங்க ஐயா. நாங்க வர்றோங்க ஐயா. எங்க போறீங்க? நாங்க எங்க ஊருக்கே போறோம் ஐயா. போயிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? சுந்தரம், ப்ராப்ளம் ஒரு சின்ன கல் மாதிரி. அதை கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிரும். அதை கொஞ்சம் தள்ளி வச்சா உலகமே தெரியும். ப்ராப்ளம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இல்லைங்க ஐயா, என் பொண்ணு செஞ்சது பெரிய தப்பு. இனி அம்மாவை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லைங்கய்யா. அதுக்கு இப்படியே போனா எப்படி? பார்வதியை காப்பாற்றி அப்படியே அம்போன்னு விட்டு போக சொல்கிறீங்களா? நான் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? நாங்க என்ன செய்யறதுங்க ஐயா? சரி, நீங்கள் வண்டியில் இருங்க. பார்வதி, நீ வந்து வண்டியில் ஏறு. வேண்டாம்ங்க ஐயா, வேண்டாம். சுந்தரம், பார்வதி விளையாட்டுத்தனமாக நடந்துக்கிட்டு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவள் இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் அவள் சும்மா இருக்கிறது தான். அவளுக்கு நம்ம வீட்லேயே ஒரு வேலை கிடச்சிட்டா பொறுப்பு வந்துடும். நான் அவளுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணுறேன். ஐயா, அம்மா பார்வதிய கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க பார்வதிய வீட்டுக்கே அழைச்சிட்டு போறேன்னு சொல்றீங்க. அது எப்படிங்கய்யா முடியும்? சுந்தரம், நடந்ததை விட்டுருங்க. நான் நடக்க போகிறத சொல்கிறேன். பார்வதியை கௌரவமா அம்மா வாயாலே வீட்டுக்கு கூப்பிட சொல்கிறேன். இது என்னோட பொறுப்பு. அம்மாவே பார்வதிக்கு தகுதியான வேலையை கொடுப்பாங்க. நீங்க இவ்வளவு சொல்றீங்க, இருந்தாலும் சுந்தரம், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நான் நம்பிக்கையெல்லாம் வாக்கு கொடுக்க மாட்டேன்.
வாம்மா